பெரியது. என் உதடுகள் துதித்து போற்றுமே நேசரே. நிரந்தன் தேவன் நிரந்தன் ராஜன் உயர்ந்த அடைக்கலம் கேடகமா. நிரந்தன் தேவன் நிரந்தன் ராஜன் உயர்ந்த அடைக்கலம் கேடகமா. பெரிய காரியம் செய்திடுமே. பெரிய காரியம் செய்திடுமே. பெரிய காரியம் செய்திடுமே. பெரிய காரியம் செய்திடுவே. நான் பாவத்தை நேசித்தேன், தீய வழிகளை நாடினேன். வேதத்தை நேசிக்க என்னை மாற்றினே தேவனே. நான் பாவத்தை நேசித்தேன், தீய வழிகளை நாடினேன். வேதத்தை நேசிக்க என்னை மாற்றினே தேவனே. நிரந்தன் தேவன் நிரந்தன் ராஜன் உயர்ந்த அடைக்கலம் கேடகமா. நிரந்தன் தேவன் நிரந்தன் ராஜன் உயர்ந்த அடைக்கலம் கேடகமா. பெரிய காரியம் செய்திடுவே. பெரிய காரியம் செய்திடுவே. பெரிய காரியம் செய்திடுவே. பெரிய காரியம் செய்திடுவே. செவியை சாய்க்கின்றீர், என் ஜபத்தை கேட்கின்றீர். என்னை வெளிச்சத்தில் நடத்தியே என் ஜீவனை காக்கின்றீர். செவியை சாய்க்கின்றீர், என் ஜபத்தை கேட்கின்றீர். என்னை வெளிச்சத்தில் நடத்தியே என் ஜீவனை காக்கின்றீர். நிரந்தன் தேவன் நிரந்தன் ராஜன் உயர்ந்த அடைக்கலம் கேடகமா. நிரந்தன் தேவன் நிரந்தன் ராஜன் உயர்ந்த அடைக்கலம் கேடகமா. பெரிய காரியம் செய்திடுவே. பெரிய காரியம் செய்திடுவே. பெரிய காரியம் செய்திடுவே. பெரிய காரியம் செய்திடுவே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு இந்திய கிறிஸ்துவின் சபை சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இன்று கூட நமக்கு சிறப்பு செய்தியாளராக கோயம்புத்தூர் சபையிலிருந்து என்னுடைய நண்பரும் சகோதரருமான திரு சிவஞானம் அவர்கள் இன்னைக்கு நமக்கு தேவ செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். குட் மார்னிங் சிவா, வெல்கம் டு கோரமங்கலா தமிழ் சர்வீஸ். கோரமங்கல தமிழ் சர்வீஸ் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். சிவஞானம் மற்றும் கற்பகம் சென்னையில் இருக்கும்போது நல்ல பழக்கமான ஒரு நல்ல நண்பர், சகோதரர். அவர் கூட சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு மிஷன் டீமாக சென்று கோயம்புத்தூர் சபையை ஆரம்பித்தவர். அது மட்டும் அல்லாம சேலம்க்கு சென்று அங்கே சேலம் சபையை ஆரம்பித்து வழிநடத்தி கொண்டிருந்தவர். இப்பொழுது மறுபடியும் கோயம்புத்தூர் சபைக்கு சென்று அங்கே சபைக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுக்கும் மேலாக அவர் சீஷராக இருக்கிறார். அநேகருக்கு அவருக்கு நன்கு பரிச்சயமானவர். அவரும் அவர் மனைவியும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் பல ஆண்டுகளாக நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள். இன்று கூட நமக்கு அவர் தேவ செய்தியை கொடுக்க இருக்கிறார். அவர் செய்தி கொடுக்கும் முன்பாக கூட நாம் அனைவரும் சிரம் தாழ்த்தி இந்த ஆராதனையும் செய்தியையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களை அருமையாக பாதுகாத்து வைத்த கிருபைக்காக, வழிநடத்தின கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஆண்டவரை செய்து கொடுக்கிற உமது அடியார் மக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் உமது ஆவியானவர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. அவரோடு கூட இருந்து நீர் பேச போகிற வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு நரமுறைப்படுத்த உதவி செய்யும்படியாய் செபிக்கிற சுவாமி. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துதிக்கு பாத்திரம் மகிமை உமக்கு, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரம் மகிமை உமக்கு, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரம் மகிமை உமக்கு, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரம் மகிமை உமக்கு, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யார்
அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் வணக்கங்கள் சகோதர சகோதரிகளே. பெங்களூர் தமிழ் சகோதர சகோதரிகளை பார்ப்பது, ஜூம் மூலமாக பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா இந்த நேரத்துல கூட உங்க எல்லாரையும் எந்த அளவுக்கு நீங்க ஒரு அற்புதமான சகோதர சகோதரிகளா கிறிஸ்துவின் சபையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு சிறப்பான உதாரணமான விசுவாசமா இருக்கீங்க அப்படின்றது குறித்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பாக உங்க எல்லாரையும் இந்த நேரத்துல கூட உங்க மறுபடியுமா அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமான ஒட்டுமொத்தமான 2022 புத்தாண்டு வாழ்த்துகளும் மற்றும் புதிய ஏற்பாட்டு சபையாக 2022 வாழ்த்துக்களையும் மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக என்னுடைய மனைவி, என்னுடைய மகள்கள் எஸ்தர் இவாஞ்சலின் மற்றும் கோவை சபையின் சார்பாகவும் எங்களுடைய அன்பையும் எங்களுடைய அந்யோன்யத்தையும் எங்களுடைய சமாதானத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு உறுதியாக நின்று எழுந்து நில்லுங்கள். ஆமேன். சோ அதனாலதான் இன்னைக்கு நான் நின்றுட்டு ஜெபம் செய்யறேன். இந்த தலைப்பை கேட்கும் போதே எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வசனம் எழும்பி பிரகாசின்னு தேவன் சொன்ன மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வாக்கியம் நமக்கு கொடுத்திருக்காரு. சோ உறுதியாக நின்று எழுந்து நில்லுங்கள். ஆமென். சோ இன்னைக்கு நம்ம உறுதியாகவும் நிக்கணும், எழுந்து நிற்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும். சோ இன்னைக்கு நம்ம சிறு வயசுல கூட நிறைய விளையாட்டுகள் நம்ம விளையாடி இருப்போம். ஸோ ஓகே, அந்த நிறைய விளையாட்டுகள் பார்க்கும்போது கிரிக்கெட்டா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு கேமா இருக்கட்டும், நம்ம ரன் அவுட்டும் ஆகக்கூடாது. பட் அதே நேரத்துல 4, 6 மேலும் ஸ்கோர் அதுல எடுத்து மினிமம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரன்னாவது நம்ம எடுக்கணும். ஸோ அப்பதான் நம்ம அந்த விளையாட்டுல நிலை நிற்க முடியும். ஸோ அப்போ நம்ம நின்று விளையாடணும், நின்று விளையாடுறதோடு எழுந்திருக்கணும். ஸோ எதிரணியக்கூடிய நம்ம எதிர் நிற்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஸோ குறிப்பா உறுதியாக நில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேத வசனங்களிலிருந்து நிறைய வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த வசனங்கள் மூலமா பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் நம்ம கவனிக்கும் போது உறுதியா நிக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு இடத்துல சொல்றாரு. ஏசாயால பார்க்கும்போது புத்தகத்துல அங்க நிறைய எதிரிகள் வராங்க. அப்ப யூத தேசத்து ராஜா படையெடுத்து போகும்போது எதிரியினுடைய பலம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த எதிரியின் பலம் அதிகமா இருந்ததுனால சோ எல்லா மக்களும் பயப்படுறாங்க, ராஜாவும் பயப்படுறாரு. அப்போ தேவன் சொல்ற ஒரு விஷயம், நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏன்னா எதிரினுடைய திட்டம் நிலை நிற்காது, உங்களுடைய திட்டம் தான் நிலை நிற்கும். ஏன்னா தேவன் உங்க மூலியமாக வெற்றி பெறுவார். ஏன்னா உங்களுக்காக போராடுறது தேவன் ஒருவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கார். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நாம விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம உறுதியா நிற்கவும் மற்றும் உயரவும் இருப்பதற்கு உறுதியா நம்ம நிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. சோ எப்படி நம்ம உறுதியா நிற்க முடியும் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா, நிச்சயம் தேவனை முழுமையா நம்ம சார்ந்திருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம நிக்கிறது தான் ஒரு உண்மையான விசுவாசமா இருக்கு. ஏன்னா வசனம் சொல்லியிருக்கு, வேத வசனத்துல பார்க்கும்போது நமக்கு என்ன போட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? நிரந்தரமான மற்றும் நிலையான விசுவாசமா இருக்கா? பரலோக மகிமையின் விசுவாசமா அது இருக்கா? மேலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புரட்சியான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விசுவாசமா அது இருக்கா? நிறைய புரட்சிகள் ஏற்பட்டிருக்கின நம்முடைய வாழ்க்கையில. நம்முடைய முன்னோர்கள் காலத்துல பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இப்ப சமீபத்துல மொபைல் புரட்சி, இப்ப ஆண்ட்ராய்டு புரட்சி, டிஜிட்டல் புரட்சி, அந்த போல நிறைய புரட்சிகள் நடந்தது போல இன்னைக்கு நம்ம மூலியமா ஒரு ஆன்மீகமான புரட்சி ஏற்படணும். ஏன்னா அதுதான் ஒரு உண்மையான விசுவாசமா இருக்கு. ஏன்னா அதுதான் இங்க போட்டிருக்கு, விசுவாசம் அப்படின்றது தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்வது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. ஏன்னா விசுவாசம் என்பது கலங்காமல் இனி நான் எந்த தீங்கும் நமக்கு ஏற்படாது அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்கு. நம்ம நோயிலிருந்து தப்பிக்க முடியும். எப்பேற்பட்ட கொரோனாவாக இருக்கட்டும், இல்ல எந்த நோயா இருந்தாலும் தேவன் என் மெய்ப்பராக இருக்கிறார், அவர் மகா மருத்துவராக இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார், என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்குவார் என்று முழுமையான விசுவாசம் நமக்கு இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு.
ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அந்த விசுவாசத்தோடு அவர் சொல்லியிருந்தாரு, நீங்க உயரணும், உறுதியா நிக்கணும், எழுந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு 2022 தேவன் சொல்லக்கூடிய அதே வார்த்தை. ஏன்னா தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கார். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, நீங்க எழுந்து நிக்கணும், நீங்க உறுதியா நிக்கணும். அதுக்கு ஒரே விஷயம், விசுவாசத்துல நாம நிலைத்து நிற்கணும். ஆமேன். சோ அதுதான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தின் பிரகாரம் நாளாகமத்துல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, பூமியில் உள்ள எல்லா சகல குடிகளே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் என்று சொன்னார். ஆமேன். இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு இருக்கிறார். நம்ம என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. எந்த ஒரு நோக்கமா இருக்கட்டும், நாம மனுஷரா இருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் செய்யக்கூடிய ரட்சிப்பை நம்ம கவனிச்சு பார்க்கணும். தேவன் தரக்கூடிய ரட்சிப்பு ஒரு அற்புதமான ஒரு ஒன்றா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்த ரட்சிப்பை கொடுத்திருந்தார். 1991 நான் என்னுடைய சொந்த ஊர் செய்யாறுல இருந்து மேற்கொண்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போகும்போது 1991 பழனி அப்படின்ற ஒரு சகோதரர் என்ன சபைக்கு அழைச்சாரு. இன்னும் அந்த ஞாபகம் என் மனசுலயே இருக்கு. அந்த ரட்சிப்பு என்னுடைய மைண்டுக்குள்ள எப்படி வந்தது, ஏன்னா என்னை மாற்றின தேவன் எப்படி என்னை எனக்கு உதவி செஞ்சாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு வியாழக்கிழமை மாலை ஒரு 7 மணிக்கு இருக்கும், அவர் வாருங்கள், ஒரு மீட்டிங் இருக்கு, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. அந்த கூட்டத்துக்கு போகும்போதே அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் எனக்கு அற்புதமா அந்யோன்யம் செஞ்சாங்க. சென்னையில பாரிஸ் கார்னர்ல தான் அங்க மீட்டிங் நடந்திருந்தது. அந்த மீட்டிங்ல தான் என்னுடைய முதல் இன்ட்ராக்ஷன், இயேசுதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் முறையா என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்னோடு வேலை செய்வதை நான் உணர்ந்திருந்தேன். அதற்கு பிறகு பெங்களூர் ஜெயக்குமார், உங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் இறந்துட்டாரு. அவர் தான் எனக்கு ஸ்டடி ஃபிக்ஸ் பண்ணார். ஸ்டடி ஃபிக்ஸ் பண்ணி நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கோடம்பாக்கம் அட்ரஸ் எழுதி கொடுத்தாரு. நான் அந்த வீடு தேடி எங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி தேடி கண்டு போனேன். அவரை ரொம்ப வெல்கம் பண்ணி, அன்னிலிருந்து எனக்கு தேவன் யார், இயேசு யார், தேவனுடைய வார்த்தைகள், இந்த எல்லா பாடங்களையும், அந்த ரட்சிப்பு என்னக்கூடிய அந்த அற்புதமான விஷயம் எனக்கு வந்ததை என்னால உணர முடிஞ்சது. இதன் மூலியமா அதுக்கப்புறம் பால் பிரதர் ஸ்டடி பண்ணாரு. அவருடைய வீடு டைலர் ஸ்டோர்ல இருந்தது. அவரும் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு. நிறைய மெசேஜ், நிறைய காரியங்கள், இதெல்லாமே சேர்ந்து கடைசியா 10 நாட்கள்ல என்னால ஞானஸ்தானம் எடுக்க முடிஞ்சது. அந்த நவம்பர் மாதமே என்னால ஞானஸ்தானம் எடுக்க முடிஞ்சது. பிறகு ஒவ்வொரு வருடமும் மெசேஜ் கொடுக்கும்போது, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்களோ அதே போல நீங்களும் உயர்ந்து சென்று உறுதியா இருந்து அநேக புதிய மக்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு மெசேஜ் கேட்கும்போது கடவுளுக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள அதிகமா இருக்க ஆரம்பிச்சது. அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு தீர்மானம் எடுத்தேன். நானும் ஒரு ஊழிய குழுவுக்கு போனோம். எப்படி பெங்களூர்ல இருந்து 1987 அவங்க பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. 1988 ஒரு வருஷத்திலேயே 88 சென்னை சபை ஆரம்பிக்கப்பட்டது. அது போல நானும் ஒரு ஊழிய குழுன்னு வந்ததுன்னா நான் கண்டிப்பா செல்லணும்னு முடிவெடுத்தேன். அதே போல ஒரு வாய்ப்பு தான் தேவன் எனக்கு 1995 கோவை சபை வருவதற்கு எனக்கு உதவி செஞ்சாரு. அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு 30 ரூபாய் தான் டெய்லி தருவோம், நீங்க அதை வச்சு இருக்கணும், கடைசியா குறைந்தபட்சம் 2 மாதத்துக்குள்ள நீங்க வேலை தேடி நீங்க வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க. புது இடம், எதுவுமே தெரியாது, வேலை இல்லை. ஆனா அப்பயும் வேலைக்காக கஷ்டப்பட்டேன். நல்ல ஒரு வேலை தேவன் கொடுத்தாரு. இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில, மேலும் கிரெடிட் கார்டு இண்டஸ்ட்ரியில எனக்கு கடவுள் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அப்பயும் எனக்கு அற்புதமான ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா இருந்தது. நிறைய சகோதரிகளை பார்க்க முடிஞ்சது. அதே போல 1996 திருமணமானது, குழந்தைங்க பிறந்தாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. மறுபடியும் பார்க்கும்போது நம்ம மறுபடியும் கடவுளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது. அப்பதான் இன்சூரன்ஸ் துறையில ஒரு சேலத்துல ஒரு போஸ்டிங் இருக்கு, நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா பரவாயில்ல, சேலத்துல நம்ம ஒரு குடும்ப சபை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் சேலம் சபைக்கு 2008 நான் போயிருந்தேன். தேவன் நல்ல குழந்தைங்களை அங்க படிக்க வைத்தாரு, நல்ல வேலையில இருக்கு உதவி செய்தாரு. மறுபடியுமா இந்த கோவையில நாங்க 1 வருஷமா இங்க வந்திருக்கோம். கடந்த 30 வருஷமா தேவன் என்னுடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பை பார்க்கும்போது அந்த வசனத்தில் பார்த்தது போல, தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்றத சரீர பிரகாரமா நேரடியா என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்க்க முடிஞ்சது. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது
91ல நீ ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது, நான் தற்கொலை செய்து கொள்வேன்னு சொன்னாங்க. ஆனா அதே அம்மா அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. சமீபத்துல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ஞானஸ்தானம் எடுத்தார். சோ இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் எந்த அளவுக்கு 30 வருட ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுதே, எங்க அம்மா மாறுறாங்களே, எங்க அப்பா மாறுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு நான் இன்னும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும். ஏன்னா தேவன் நமக்காக அற்புதமான காரியங்களை செய்யக்கூடியவரா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா தோணுது. இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம தேவனுக்குள்ள நிலைச்சு நிக்கணும் அப்படின்ற ஒரு உற்சாகம் எனக்குள்ள ஏற்படுது. சோ இந்த வசனத்தின் பிரகாரம் பார்க்கும்போது 2 நாளாகமத்திலேயே அவனோடு இருந்தது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். ஆமேன். இந்த இடத்துல பாக்குறோம். சோ தேவன் நீங்க மாம்ச புயத்தின் பிரகாரம் இருக்கக்கூடாது, நீங்க என்னுடைய பிரகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அற்புதமா சொல்றார். சோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு குணாதிசயம் மட்டும் நமக்கு சிறப்பான ஒன்றா இருக்கணும். அது என்னன்னா அடக்கம். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம உறுதியா நிக்கணும், நாம இன்னும் அதிகமா உறுதியா நின்று எழுந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு குணாதிசயம் நமக்கு இருக்கக்கூடியது. அது என்னன்னா நாம தன்னடக்கமா நாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். சோ அதுக்காக தான் ஒரு கதை. என்ன கதை அப்படின்னா, விலங்குகளுக்கெல்லாம் ராஜா யார் அப்படின்னா நமக்கு தெரியும், சிங்கம். அதே போல ஒரு சரணாலயத்துல காட்டுல நிறைய பறவைகள் இருந்தாங்க. அந்த பறவைகள் எல்லாமே பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. சோ விலங்குகளுக்கு எப்படி ஒரு ராஜா சிங்கம் இருக்காரோ அது போல நமக்கும் பறவைகளுக்கும் ஒரு 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 தலைவர் இருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க. சோ அப்படி எதிர்பார்க்கும் போது நிறைய பேர் வந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய காகம் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பறவைகள், ஓகே, காரையா இருக்கட்டும், மைனா, குயில் எல்லாமே இருந்தாங்க. ஓகே, அந்த இடத்துல கழுகு இருந்தது. எல்லாமே கழுகு சொல்லிச்சு, நான் தான் ரொம்ப உயர பறப்பேன். என்ன போட்டினா பறவைகள் நம்ம எல்லாமே பறக்கணும், யார் நம்ம உயரமா பறக்கிறார்களோ அவர்களை நம்ம தலைவரா ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நோக்கம், அவங்க ஒரு எண்ணத்தை வச்சிருந்தாங்க. அதே போல பார்க்கும்போது எல்லாருமே போராடினாங்க. அந்த இடத்துல தாழ்மையா இருக்கக்கூடிய, நம்ம வசனத்துல அடிக்கடி பார்த்தோம் இல்லைங்களா, உங்களுடைய முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உங்கள் நாட்கள் நிச்சயத்திற்பட்டிருக்கிறது, நீங்கள் விசேஷமாக அடைக்கலான் குறியை காட்டிலும் மேலாக இருப்பீர்கள் அப்படின்ற அந்த தலைவராக இருக்கக்கூடிய அடைக்கலான் சிட்டுக்குருவியும் அந்த போட்டியில பங்கு பெற்றது. ஆனா அந்த சிட்டுக்குருவியால, அடைக்கலான் குருவினால அவ்வளவு உயரமா பறக்க முடியாது. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னடக்கம் மிகவும் அதிகமா இருந்தது. சோ பறவைகள் எல்லாம் பறந்தது. கழுகு சொன்னது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியலையா, நான் தான் உயர உயர பறப்பேன், நீங்க பாருங்க கீழே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல வேகமா பறந்து போச்சு. அதே போல ரொம்ப பெருமையா என்ன பண்ணுச்சு, கீழே இருக்கிற பறவைகளை பார்த்து ஏன் போட்டி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கீழே எல்லாரையும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தது. அப்பதான் ஒரு ட்விஸ்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, திடீர்னு பார்க்கும்போது அந்த விசேஷமா ஞானத்தை ஆண்டவர் அந்த சிட்டுக்குருவி கொடுத்ததுனால அந்த சிட்டுக்குருவி அது என்ன செஞ்சதுன்னா அந்த கழுகுனுடைய இறகுகளையே பறந்து கொண்டு வந்தது. அதுக்கு தெரியாம, ஏன்னா சிறுசா இருக்கிறதுனால. சோ திடீர்னு சொல்லிட்டு அது மேல, அந்த கழுகுனுடைய மேல போய் உட்கார ஆரம்பிச்சது. சோ கழுகு மேல உட்கார ஆரம்பிச்ச உடனே, அப்ப கழுகு பறக்கும் போது எல்லா பறவைகளும் சொன்னீங்க, நீங்க பறந்தாலும் அந்த அறிவா இருக்கக்கூடிய, அந்த விசேஷமா இருக்கக்கூடிய அடைக்கலான் குருவியை நாங்க தலைவரா ஏற்றுக்கொள்றோம், ஏன்னா அது உங்களுக்கு மேல பறக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமா சந்தோஷப்பட்டு அந்த அடைக்கலான் குருவியாக இருக்கக்கூடிய விசேஷமான சிட்டுக்குருவியை தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. சோ இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும்போது அந்த குருவிதான் ஒரு தலைவரா இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆமென். சோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்கள் நமக்கு கஷ்டமா இருக்கலாம், நிறைய தேவைகள் அதிகமா இருக்கலாம். ஆனா தேவன் என்ன செய்யறாரு, நமக்கு விசேஷமா ஆசீர்வதித்து இந்த பூமியில நமக்கு இல்லைனாலும் பரலோகத்துல நமக்கு நிறைய தரக்கூடிய ஒரு அற்புதமான தேவனா அவர் காணப்படுறார். சோ அந்த தேவனை இன்னைக்கு நாம விசுவாசிக்கணும். அவர் சொல்றதின் பிரகாரம் நம்ம என்ன செய்யணும், உறுதியா அவர் பிரகாரம் நின்று நம்ம எழுந்து நிற்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா தேவன் நம்முடைய எல்லா குறைகளையும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையா இருக்கார். ஆமென். இன்னைக்கு ஆன்மீகமான போரில நம்ம உறுதியா நிற்கிறது எப்படி, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் பார்க்கலாம், எதிர்ப்புகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனா கடவுள் சொல்றாரு, நீங்க நின்று கொண்டு உங்களுக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வசனம்.
ஆமீன். சோ ஏன்னா இன்னைக்கு காரியங்கள் எல்லாமே மேற்கொள்றதுக்கு சக்திய தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நம்ம எதிர்க்கக்கூடிய மக்கள் யாரையும் நம்ம காண முடியாது. ஏன்னா தேவன் அவர்கள் எல்லோரையும் மேற்கொள்வார். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் எகிப்தியரை மேற்கொண்ட தேவன் இன்னைக்கு நம்ம மூலியமா நிறைய மக்களை எதிர்க்க, நிறைய மக்களை மாற்ற அவர் தயாரா இருக்கார். ஆமென். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் நம்ம வாழ்றது ரொம்ப முக்கியம். ஆமென். சோ மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போராட்டங்கள் மாம்சம் அல்ல, தேவ பலமுள்ளதா இருக்கிறது. அந்த அளவுக்கு தேவன் அந்த விஷயங்களை நமக்கு வைக்கிறார். ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு வலிமையின் ஆதாரணமாக எபேசியர் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நம்ம நிக்கிறோம், பிசாசின் தந்திரத்துக்கு நாம நிக்கிறோம், தேவனுடைய சர்வாதயங்களை தரித்து நம்ம நிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது தேவன் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான காரியங்களை தரக்கூடியவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த ஒரு ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம வசனத்திலும் பார்க்கும்போது தேவன் நிறைய காரியங்கள் நமக்காக, விசுவாசம் நம்ம நிலைத்திருக்கணும், தேவனுக்காக நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் நமக்கு தரக்கூடியவரா இருக்காரு. ஆமேன். சோ இந்த வசனங்கள் பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்லைட் ஷோலி நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த நிற்பது அப்படின்றது என்னன்னு பார்க்கும்போது நமக்கு சுவிசேஷம், தேவனுடைய சுவிசேஷம் நமக்கு தரக்கூடியதா இருக்கு, தேவனுடைய கிருபை நமக்கு வரக்கூடியதா இருக்கு, கிறிஸ்துவ ஐக்கியம் நமக்கு வரக்கூடியதா இருக்குது. நாம் நிற்பது தேவன் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா தைரியம், அவருக்கு நமக்கு கொடுத்த அந்த விசுவாசம். இவைகளில் நாம் நிற்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். ஆமேன். விசுவாசம் மற்றும் ஆவிக்குரிய போரை பராமரிக்க மகிமையான நிலையை தேவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஆமேன். சோ நிலைத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அதனுடைய பிரகாரம் நம்ம பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா நாம் தாக்கப்பட போகிறோம் என்பது அர்த்தமாக இருக்கிறது. நிச்சயமாக நாம் தாக்கப்படுவோம், ஆனால் நாம் நிற்பது மிகவும் அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. நாம் பயப்படக்கூடாது என்பது அதன் அர்த்தம். ஆமென். பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது என்பது ஒரு அர்த்தமாக இருக்கிறது. நாம் சாய்ந்து விடக்கூடாது, நாம் டெம்டேஷனா நம்ம சோதனையில சாஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் நமது நிலையில் இருக்கிறோம், எச்சரிக்கையாக இருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறாரு. பின்வாங்குவதற்கு நாம் சிறிதும் சிந்திப்பதில்லை என்பது அதன் அர்த்தமாக இருக்கிறது. சோ நாம பின்வாங்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல நமக்கு தேவன் சொல்லுகிறார். இன்று எல்லா ஜெபத்துடனும் நாம் ஜெபிப்பது ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆமேன். எப்படிப்பட்ட ஜெபம்? நிறைய ஜெபங்கள். ஆமேன். இன்று உலகபூர்வமாக யூதர்களை ட்ரெடிஷனல் பாரம்பரிய யூதர்களை நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை ஜெபிக்கிறார்கள். ஆமேன். காலையில் ஒரு முறை ஜெபிப்பார்கள், பிறகு குளிப்பதற்கு முன்பாக ஜெபிப்பார்கள், குளித்துவிட்டு பிறகு ஜெபிப்பார்கள், பிறகு சாப்பிடுவதற்கு முன்பாக ஜெபிப்பார்கள், சாப்பிட்டு விட்ட பிறகு நன்றாக ஜீரணமாக்க வேண்டும் என்று ஜெபிப்பார்கள், பிறகு வேலைக்கு கிளம்பும் போது வெளியே செல்வதற்காக வீட்டை விட்டு போகும்போது ஜெபிப்பார்கள். இப்படியாக இப்பொழுதும் வரலாறு சொல்லுகிறது, பாரம்பரிய யூதர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இன்று நாம் நம்முடைய ஜெபம் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கிறது என்று நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபத்தில் பல வகை உண்டு. ஜெபம் நிச்சயமாக வலிமையானதாகவும் அனைத்து கவசங்களை நாம் அணிந்தவராகவும், மேலும் ஜெபத்தின் மூலம் போருக்கு செல்ல எதையும் செய்யக்கூடிய நபர்களாக நாம் இருப்பதற்கு அது உதவி செய்கிறது. அந்த அளவுக்கு ஜெபம் ஒரு வல்லமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்று நாம் அப்படிப்பட்ட ஜெபத்தில் நாம் தெளிவாக இருக்கிறோமா? ஏனென்றால் நம்முடைய பலம் கர்த்தரால் வந்தது, நம்மில் அல்ல. நாம் உறுதியாக நிற்க மனித பயம் வேண்டாம், தெய்வனுடைய பயம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்று அறியாமையோ பலவீனமோ அல்லது குழப்பமோ சந்தேகமோ எதுவுமே நமக்கு தடையாக இருக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் நாம் உறுதியாக நின்று எழுந்து நிற்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். எப்படி நாம் நிற்க வேண்டும்? நாம் புரட்சியை நாம் சமாளிக்க வேண்டும். எப்படிப்பட்ட புரட்சி? இன்று பெங்களூரில் நாம் 1500 சீஷர்களாக இருக்கக்கூடிய நாம் 3000 சீஷர்களாக, 6000 சீஷர்களாக, 12000 சீஷர்களாக, 24ஆக, 48ஆக, 1 லட்சமாக, 2 லட்சமாக, 4 லட்சமாக, இப்படி லட்சக்கணக்கில் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். உறுதியாக நாம் அதை நம்ப வேண்டும், எழும்ப வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு கிறிஸ்துவத்தை தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய ஒவ்வொரு சொந்தக்காரர்களும் மாறுவார்கள் என்று நாம் எழுந்து நின்று உறுதியுடன் நாம் செயல்பட வேண்டும். மேலும் எல்லா பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், தெருக்களாக இருக்கட்டும், எந்த ஒரு இடமாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்முடைய குடும்ப சபையை நாம் உருவாக்க முடியும். ஏனென்றால் நாம் தான் சர்வ சங்கமாகிய சபையில் இருக்கிறோம்.
நாம் உயிருள்ள ஒரு சபையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை நாம் பெறுவது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சபையில் நாம் இருப்பதை குறித்து நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். இன்று நமக்கு இருக்கக்கூடிய பிரதான சம்பவம் ஒரு தீர்க்கமான ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்வார்கள். நமக்கு நடக்கக்கூடிய பிரதானமான தீர்க்கமான சம்பவம் என்ன? அதுதான் ஞானஸ்தானம். ஒவ்வொரு நாளும் ஞானஸ்தானம் நடப்பதுதான் ஒரு பிரதான சம்பவமாக நம்முடைய கலாச்சாரத்தில் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் தேவன் உறுதியாக நின்று எழுந்து நில்லுங்கள் என்று நம்மை உற்சாகம் அடைகிறார். எப்படி என்றால், நாம் மறுபடியுமாக ரிப்பீட்டாக நாம் நம்முடைய காரியங்களை திரும்ப செய்ய வேண்டும். பிறந்தான், செத்தான், உயிர்த்தெழுந்தான். ரிப்பீட். மறுபடியுமாக பிறந்தான், செத்தான், உயிர்த்தெழுந்தான். மறுபடியுமாக ரிப்பீட். பிறந்தான், செத்தான், உயிர்த்தெழுந்தான். இப்படியாக மறுபடியுமாக நாம் புரட்சிகரமான ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான சபையில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உறுதியான விஷயங்களில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அதுதான் இன்று மனப்பாட வசனமாக நாம் இதை படிக்கப் போகிறோம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 7-10. இதை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5 வசனம் 7-10. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கின்றோம். ஆமென். சோ இன்னைக்கு நாம எப்படி பெற்றிருக்கோம்? மண்பாண்டம். we are from mud. நம்ம ஒரு மண்ணா இருக்கோம். ஒரு மண்ணா இருந்து மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கே செல்வோம். ஏன்னா இந்த மகத்துவம் உள்ள வல்லமை தேவன் கொடுத்ததாக இருக்கிறது. அதனால்தான் சொல்லியிருக்க வசனம் 8ல, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஆமேன். நெருக்கப்படுகிறோம், ஆனால் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கமடைந்தும் மனமுறிவிடுவதில்லை. கலக்கம் வரும், சோகம் வரும், டிஸ்கரேஜ்மெண்ட் வரும், ஆனா மனமுறிவு அடைவதில்லை. துன்பப்பட்டும் கைவிடப்படுவதும் இல்லை. துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனால் கைவிடப்படுவதும் இல்லை. கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதும் இல்லை. நிச்சயமா நமக்கு சாவும் கிடையாது. ஏன்னா முடிவு தேவன் நம்மை உயிர்த்தெழ வல்லமையா இருக்கிறார். கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, ஒரு விசுவாசமான, ஒரு மகிமையான, ஒரு மகத்துவம் உள்ள வல்லமையான இந்த சரீரத்தை நாம் சுமந்து திரிகிறோம். அப்படிப்பட்ட ஒரு 80 கிலோ, 90 கிலோ, 70 கிலோ, இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வல்லமையான சரீரத்தை, சபையை நாம் சுமந்து திரிகிறோம். ஏனென்றால் எதற்கு அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வந்திருக்கிறது என்றால், நாம் உறுதியாக நின்று எழுந்து நிற்பதற்கு தான் அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். அவர் பட்ட பாடுகளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நற்கருணை ஆராதனையிலும் கூட நாம் இந்த பிக்சரில் நாம் இந்த படத்தில் பார்க்கும்போது அந்த சீத்தம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த சீன தேசத்தில் 4000 வருடங்களுக்கு முன்பாக அந்த சீத்தின் மரத்தை பார்க்கும்போது, அது எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த யாத்திராகமத்தில் 25-30 நாம் பார்த்தோம் என்றால், அந்த மரத்தின் மூலமாக தான் உடன்படிக்கை பற்றியும் அந்த உடன்படிக்கையான காரியங்களும் செய்யப்பட்டது. இயேசு வந்துவிட்ட பிறகு அந்த முள்ளில் தான் அந்த இயேசுனுடைய தலையிலிருந்து அவர்கள் மிகவும் அதிகமாக அழுத்தி அந்த முள் வெளியே வரும் அளவுக்கு மிகவும் இயேசு அவமானத்தோடு, நிந்தையோடு, சாபத்தோடு, நஷ்டத்தோடு, இழப்போடு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஏனென்றால் அவர் கடைசி வரை உறுதியாக நின்று நமக்காக எழுந்து நின்றார். இயேசு நமக்காக எழுந்து நின்றார். ஏனென்றால் அந்த முட்களை நாம் பார்த்தோம் என்றால், அந்த சீத்தம் மரத்தினுடைய முட்கள், அந்த சொந்த முட்களே அந்த மரத்தை குத்தும், மிகவும் இறுக ஆரம்பிக்கும். கெட்டித்தன்மையான ஒரு அந்த முள், கடினமான ஒரு முள், அந்த முள்ளை குத்தி, முள் எப்படி குறுக்கும், மிகவும் கஷ்டமும் இருந்த அந்த முள்ளை சுமந்து தேவன் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த கடைசி வரை முழு முயற்சியோடு இயேசு நமக்காக எப்படி எழுந்து நின்று அவர் உறுதியுடன் இருந்து நமக்காக எழுந்து நின்றாரோ, இன்று நாமும் அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய ரத்தத்துக்கும் சார்பாக நாம் உண்ணும் போது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்போம். என்ன முடிவு? எந்த சூழ்நிலையிலும் இந்த 2022 நான் அற்புதமாக உறுதியுடன் காணப்பட்டு எழுந்து நிற்பேன், தேவனுக்காக நான் எதையும் செய்வேன் என்ற எண்ணத்தோடு நாம் இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கேற்போம். அதற்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, அற்புதமான இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, உங்களுடைய வசனங்களை நாங்கள் பார்க்கவும்
உம்முடைய வேத வசனத்தின் பிரகாரம் எந்த அளவுக்கு நாங்கள் சர்வ சங்கமான சபையாக இருக்கின்றோம், நடமாடும் ஆலயமாக இருக்கின்றோம். நீர் எங்களை மண்பாண்டமாக வைத்திருந்தாலும் எங்களை உயிரோடு ஆவியோடு எழுப்பி பரலோகத்துக்கு நீங்க எப்படி உங்களுடைய அப்பாவின் சரீரத்தில் இருக்கிறீர்களோ அதே போல எங்களையும் உங்களுடைய உன்னதமான பாதையில் எடுத்து செல்ல போகிறீர் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறது கர்த்தாவே. அந்த தேவனுக்கு ஆண்டவரே, அந்த விசுவாசம் என்பது ஒரு பிரியமான ஒன்றாக இருக்கிறது. நாங்களும் பிரியமான மக்களாக இந்த நற்கொடை ஆராதனை மூலமாக, இந்த ஆராதனையின் மூலமாக ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க விரும்புகிறோம். அந்த முடிவு என்னவென்றால், இயேசு எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அவர் நிந்தையை அனுபவித்தார், அவமானத்தை அனுபவித்தார். நான் கடைசி வரை இயேசு எப்படி முழு முயற்சியாக எழுந்து நின்று எங்களை ஆதரித்தாரோ, எங்களுக்காக உயிரையே கொடுத்தாரோ, அதே போல நாங்களும் எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் முழுமையாக நின்று கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சந்தேகப்படாமல், கலக்கமடையாமல், பயப்படாமல், ஆண்டவரே துவண்டு போகாமல் உறுதியாக உம்மை பிடித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். எங்கள் பாவத்தை மன்னியும், எழுந்து நின்று பிரகாசிக்க உதவி செய்யும். நீரே எங்களை உருவாக்கியதற்காக நன்றி, எங்களை வாழ வைப்பதற்கு நன்றி, எங்களை மன்னிப்பதற்கு நன்றி, தொடர்ந்து உங்களுடைய பாதையில் எங்களை நடத்தப் போவதற்காக நன்றி. எல்லா ஜெபத்தையும் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ நல்ல ஒரு செய்தி கொடுத்தீங்க ப்ரோ, மிக்க நன்றி. ஸோ சிவா பிரதர் வந்து எனக்கு டிசைபிள் ஆருக்கு முன்னாடி இருந்து தெரியும். ஏன்னா அவர் தான் எனக்கு கூட பயில் படிச்சாரு. ஸோ உண்மையில அவர் சொன்ன மாதிரி நீங்க உங்க வாழ்க்கை பற்றி சொன்னீங்க. ஸோ ரொம்ப நல்லா எப்படி உங்களை வந்து எங்க சென்னையில் இன்வைட் பண்ணாங்கன்னு, அதே மாதிரி என்னைய கூட கோயம்புத்தூர்ல இன்வைட் பண்ண பிறகு நான் சர்ச்சுக்கு போனப்ப ஃபர்ஸ்ட் நாள் சிவா பிரதர் தான் மெசேஜ் கொடுத்தாரு. ஸோ அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் என்ன மெசேஜ் கொடுத்தாரு, அந்த மார்த்தாள் பத்தி மெசேஜ் கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு வரையும் நான் அவரோட இதை நான் வந்து ஞாபகம் வச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ நீங்க நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு கூட பார்க்கும்போது நம்ம வந்து உறுதியா நிக்கணும், எந்த ஒரு இதுலயும் நம்ம உறுதியா நிக்கணும் அப்படின்றதுல சொல்லிருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு ப்ராட் மாதிரி சொன்னீங்க, இறந்தான், அது ஒரு தடவை மறுபடியும் சொல்லுங்க ப்ரோ. இறந்தான் பிறந்தான் ரிப்பீட்ன்றது. பிறந்தான் செத்தான் உயிர்த்தெழுந்தான், ரிப்பீட். பிறந்தான் செத்தான் உயிர்த்தெழுந்தான், ரிப்பீட். பிறந்தான் செத்தான் உயிர்த்தெழுந்தான், ரிப்பீட். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். ஸோ பிறந்தான் செத்தான் உயிர்த்தெழுந்தான் அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா நம்மளும் கண்டிப்பா ஒரு நாள் சாகும்போது மறுபடியும் நம்ம உயிர்த்தெழுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ அது வரையும் நம்ம உயிரோடு இருக்கிற வரையும் கண்டிப்பா நம்ம கடவுளுக்காக நம்ம உயிரோட நம்ம எழுந்து நிக்கணும். ஸோ இயேசு கிறிஸ்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் வந்து நின்றாரு, எந்த அளவுக்கு அவர் நமக்காக நின்றாருன்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப அற்புதமான செய்தி. ஸோ உங்க எல்லாருக்குமே நல்ல பிரயோஜனமா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்ற நண்பர்களோட, உங்க உறவினர்களோட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. இப்ப கூட நம்ம கூட சில அறிவிப்புகள் இருக்கு, நான் உங்களுக்காக அந்த அறிவிப்புகள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் நமக்கு இதே மாதிரி ஆன்லைன்லயே நமக்கு கிளாஸ் இருக்கு, லிங்க் நம்ம அனுப்புவோம். 30ஆம் தேதி வந்து பயனீர்ஸ்க்குரிய மீட்டிங் இருக்கும், காலையில 10 மணிக்கு. 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பயனீர்ஸ்க்கு தனி சர்வீஸ் இருக்கு. அதே போல நம்ம ஃபேமிலி குரூப் லீடர்ஸோட ட்ரைனிங் இருக்கு. 6ஆம் தேதி பிப்ரவரி 6ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஜூம்ல நடக்கும் ஃபேமிலி குரூப் லீடர்ஸோட ட்ரைனிங். அதுல தயவுசெய்து எல்லா ஃபேமிலி குரூப் தலைவர்களும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் இன்னைக்கு வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் வந்து பெங்களூர் சர்ச்சோட பெனிவலன்ஸ்க்காக நம்ம கலெக்ட் பண்றோம். அதனால தயவுசெய்து கொடுக்குறவங்க நம்ம அந்த மாதந்தோறும் கொடுக்குற காணிக்கையை தயவுசெய்து உங்களுடைய குடும்ப சேவை எல்லாரும் கொடுக்கறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. அதே போல் பிப்ரவரி மாதம் நம்ம வந்து சர்ச் வைடா நம்ம வந்து தமிழ் சர்வீஸ் ஆன்லைன்ல இருக்கும். அது எல்லா ஞாயிற்றுக்கிழமை அதுக்குன்னு தனியா இப்போ ஒரு டீம் ரெடியா இருக்காங்க. அவங்க வந்து தொடர்ந்து அந்த தமிழ் சர்வீஸ் ஆன்லைன்ல எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கும் பிப்ரவரி மாசத்துல இருந்து. இன்னைக்கு கேகேசி கிளாஸஸ் வந்து 12:30 மணிக்கு எப்பயும் போல் நடைபெறும். உங்களுடைய குழந்தைகளை அதுல பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். ஆமென்.
நம்ம ஜெபத்தோட முடிக்கலாம். ஜெபிப்போம். அன்பு மகா இறக்கும் பிரசந்த தகப்பனே, இந்த அற்புதமான நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் ராஜா. நீ நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எங்களுக்காக மறுத்திருந்தவர் தகப்பனே. இந்த வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக செய்திகளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர்தாமே இப்பொழுது மாவட்ட கத்தாவே நாங்கள் கேட்ட வசனங்களை என்ற கத்தாவே அந்த செய்திக்காக நன்றி. சிவா பிரதரையும் அவங்க குடும்பத்தை நீர்தாமே ஆசிர்வதிங்க. அவருடைய ஆண்டவரே 2 மகள்களும், அவங்க மனைவி, அவங்க அப்பா, அவங்க குடும்பத்தை கூட நீர்தாமே ஆசிர்வதிங்க. அவர் செய்கிற மினிஸ்ட்ரியும் ஆசிர்வதிங்க. இப்பொழுது அவர் கொடுத்த செய்திக்காக கூட மிக்க நன்றி தகப்பனே. நாங்கள் அதை கேட்ட மாதிரியாக நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் எழுந்து நிற்கிறவர்களாக, எப்பொழுதும் உறுதியாய் நிற்கிறவர்களாக, ஆண்டவர் உமக்காக ஆண்டவர் உண்மை பற்றி கொண்டவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. அவர் கூட டிசைபிளாய் இந்த 30 வருஷம் தகப்பனே உமக்காக நிற்கிறார் தகப்பனே, அதற்காக நன்றி. எப்படி கோயம்புத்தூர் சபையில இருந்தாங்க, அதே மாதிரி சேலத்துல போனாங்க, எங்க போனாலும் தகப்பனே உமக்காக அவங்க உறுதியா நின்றாங்க தகப்பனே. அதே போல் நாங்களும் உமக்காக உறுதியாக நிற்க, ஒரு உண்மையான சீடனாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய கையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், ஆன்டிஸ், அங்கிள்ஸ் மற்றும் அனைவரையும் நீர்தாமே ஆசிரியர் தகப்பனே. இந்த வேலையினால் இந்த லாக்டவுன் டைம்ல கூட கர்த்தாவே யாரும் தனிமைப்படுத்திட்டு இருப்பார்களால் அவர்களை ஆசிரியங்க. யார் நோய் வாய்ப்பட்டிருப்பார்களோ அவர்களையும் நீர்தாமே குணப்படுத்துங்க தகப்பனே. எல்லோருக்கும் தேவையான சுகத்தை பலத்தை தாருங்க. யாருக்காவது வேலை இழந்திருப்பார்களால் அவர்களுக்கும் வேலையை கொடுங்க ராஜா. தேவையான சம்பள உயர்வை, சம்பளத்தை நீர்தாமே கொடுங்க தகப்பனே. நம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். நீர்தாமே இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருங்க. இந்த ஆராதனையில் எங்களோடு இந்த தேவன் இந்த வாரம் முழுவதும் இருந்து எங்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். சபை முழுவதுமாக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் இந்த கூட்டங்கள் மற்றும் இந்த பைனிட்ஸ் மீட்டிங் அண்ட் தலைவர்கள் மீட்டிங், ட்ரைனிங்ஸ் எல்லாவற்றுக்கும் அப்படி நல்லபடியாக நடப்பதற்கு நீர்தாமே ஆசீர்வதியும். துதிக்கணமயம் எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இதோட ஆராதனை முடிவடையுது. நன்றி.